இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உழைத்த ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் இயக்க தோழர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னைக்கு 8ஆம் தேதியிலேருந்து நாடு முழுவதும் மகளிர் தின விழா. நம்ம வந்ததுக்கு அப்போ தான் இந்த விழாவே நடக்குது. அது முன்னெல்லாம் இந்த விழாலாம் நடந்தது கிடையாது. மகளிருக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இன்னைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 72 வயசு. நான் பல கூட்டங்களில் சொல்வேன், நாங்கள் இந்திய அளவில் நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம். மாநில கட்சிகள் இருந்து தேசிய கட்சிகள் இருந்து இதில் யார் முக்கியமான தலைவர், பெரிய தலைவர், யார் யார் எவ்வளோ அனுபவம், சீனியாரிட்டிலாம் நாங்கள் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 72 வயசுல 58 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே நம்ம தலைவர் அண்ணன் தளபதியை போல வேற யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட அனுபவம் வாய்ந்த ஆளுமை திறமை மிக்க ஒரு அற்புதமான தலைவரை தான் இன்னைக்கு நாம் தலைவராக கட்டிருக்கோம். சாதாரணமாக வந்துட்டவர் இல்லை. 14 வயதுல கலைஞரை போலவே கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம்னு ஆரம்பிச்சு அப்போது தொடங்கி அவரது பணி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மற்ற தலைவர் திடீர்னு வந்துடுவாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் தான் உழைப்பால், தியாகத்தால், திறமையால் தானாக உருவெடுத்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர நீங்க யாருமே அடையாளம் கட்ட முடியாது. நம்ம தானே எல்லாம் வந்துருக்கிறீங்க, எல்லாம் நம்ம தானே அரசியல் பேசித்தனாங்கன்னா இவ்வளோ பெரிய செலவு பண்ணிட்டு அரசியல் பேசிட்டு போனால் தப்பாயிடுவாங்க. இப்போ கூவத்தூரில் முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை விலக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சசிகலா காலில் உழுந்து போனதெல்லாம் நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா இல்லையா? அப்படி அடடை இவர் தாண்டா பழனிசாமின்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் அவர் மூஞ்சி இல்லை அவர் பேர் இது மாதிரி ஒரு ஆள் நாட்டில் இருக்கிறான்னு யாருன்னு தெரியுமா? அவ்வளோதான் கேட்குறேன். இன்னும் சவுண்டாக சொல்லுங்க. தெரியாது இல்லையா? இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனை தலைவர் வந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு எல்லா தலைவரும் பாருங்க, திடீர்னு வந்த தலைவருங்க. நம்ம தலைவர் அப்படி இல்லை. ஒரு வருஷம் மிஸ்ஸாக இருந்தார். இந்த சீம மாதிரி ஆளுநத்துக்கு ஒரு வாரம் உள்ள போட்ட ஆள் அப்பா நம்மளுக்கு மாநில அரசியல் ஓடிடுவான். இன்னைக்கு விமர்சனம் பண்றான். இன்னைக்கு இந்திய அதாவது எல்லாம் நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவங்க தான் பேசுவான். அவர் மட்டும் தான் யோகிய மாதிரி, மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி அவன் என்ன பேசுறது? ஒரு 20 டிவி நீங்க எல்லாம் பண்றீங்கன்னா அந்த டிவிக்காரங்க பண்றது தப்பு தான். அவன் வந்தானா பெரிய மனுஷன் மாதிரி மொத்த டிவியை முன்ன நிறுத்தி ஆனால் நீ பெரிய ஆள் ஆகிடுறீங்க. அதனால இவெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான், ரொம்ப வேகமாக பேசுவான், அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான். ஒன்றே மட்டும் சொல்ற கேட்டுங்க, ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிற ஒரே இயக்க தொண்டர்கள் இருந்தால் இயக்க திமுக மட்டும்தான். நாம வச்சுக்கோம், நாங்க தான் உங்க கூட இருப்போம். நல்லது கெட்டது எது வந்தாலும் நாங்க தான் உங்க கூட இருப்போம். ஆட்சி இல்லைன்னு சொன்னா கலைஞர் பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள், அந்தந்த ஊர்ல இருக்கிற கட்சி தொண்டை பிச்சைட்டாது அந்த பக்கத்தில் அந்த பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு சேலை ஒரு துண்டு எடுத்து கொடுப்பான். மற்றவெல்லாம் ஆட்சி தான் இருப்பான், மற்ற நாட்டில் இருக்க மாட்டான். ஆனா நாங்க ஆட்சி இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் வருவோம். ஆட்சி இருந்தாலும் ஆட்சியுடைய நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் சேர்ப்போம். அதுதான் திமுக காரனுடைய வேலையை. ஆக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கமே அவுட்டுன்னா இதோட ஒழிஞ்சு போச்சுன்னா. ஒரு சிறந்த தலைவர் கலைஞர், நிர்வாக திறமை படைத்தவர், அவர் இறந்து போயிட்டாரு. இனிமேல் திமுக அழிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாமே ஜாலியாக இருந்தான். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்று வரை கட்டுக்கோப்போடு கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய முதல்வர். அவர் ஆட்சி அதாவது கட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் 2 முறை நடந்தது. முதல் முறை தலைவர் உடம்பு சரியில்லை, சுற்றுப்பயணம் செய்தாரு. 39 இடங்கள்ல நாம ஜெயிச்சோம், 40ல் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. இப்ப 21 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. தாயம் போட்ட மாதிரி 40 சீட்டை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே ஜெயிக்கல.
தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு 40 இடங்களையும் கைப்பற்றிய தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் நடந்தது, எல்லா பெருமையான இடங்களை பிடித்து ஆட்சி பிடிச்சிருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2 கட்டமாக நடத்துறாங்க. 90% இடத்தை பிடித்து கீழே இருக்கிற ஊராட்சி மன்றத்திலிருந்து மேலே இருக்கிற மாநகராட்சி வரை தம்பி நம்ம மேயரை மாதிரி ராஜா சொன்னார்ல 50% இல்லை, கிட்டத்தட்ட 60% பெண்கள் இருக்கிறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தி 90% இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகையை சூடி தந்தவர் நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்லை, 6-7 இடைத்தேர்தல் நடந்தது. மொத்த இடைத்தேர்தலில் திமுக தான் செய்தது. ஆக இவர் பொறுப்பேற்று இதுவரை கட்சி தலைவராக பொறுப்பேற்று அனைத்து தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற செய்த தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாடு முழுவதும் பாதி இடங்களில் கலைஞர் கொடியேற்றிருந்தார்னா மீதி பாதி இடங்களில் கொடியேற்றியவர் நம்முடைய தலைவர்கள். நாம வச்சுக்க சாதாரண ஆள் இல்லை, கலைஞரே சொல்லியிருக்காரு, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் தான் ஸ்டாலின் தலைவரே சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்டத்தில் அவர் கால் படாத ஊரே கிடையாது. எல்லா ஊர்லயும் போய் கொடியேற்றி இருக்கிறோம். நம்ம தலைவர்கள் பெரிய பலன் தெரியுங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞரணி நிர்வாகிகள் பேரையும் சொல்வாரு, இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள் பேரையும் சொல்வாரு, கழக நிர்வாகிகள் பேரையும் சொல்வார். அந்த சக்தி படைத்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான். மற்ற கட்சியில் யாரும் கூட்டி பேர் சொல்லுங்க கேளுங்க, சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த நிர்வாக திறமை படைத்த ஒரு அற்புத தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் எதிர்காலத்தில் வழிநடத்திட வேண்டும் என்று இந்த மகளிர் தின விழாவிலே நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தலைவருடைய பிறந்தநாள் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழாவிலே நான் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். கலைஞரை பொறுத்தவரை மகளிர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக 1989 முதல்ல தருமபுரி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்திய தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் தான் ஆரம்பித்தவங்க சிலர் சொல்லுவாங்க. 89 கலைஞர் தான் ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நிறைய பேர் சின்ன தங்கச்சிங்க எல்லாம் வந்துருக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் நீ மகளிர் சுய உதவி குழுக்கள் லட்சக்கணக்கான குழுக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய மகளிருடைய மகத்துவம், அவருடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது யாருமே மறுக்க முடியாது. ஒன்னே சொல்ற கேட்டுங்க, 1929 நிறைய இந்த பச்சை தங்கச்சியெல்லாம் வந்துருக்குங்க. இந்த செய்திகள் சிலருக்குலாம் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். 1929ஆம் ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில் செங்கல்பட்டில் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் மாநில சுயமரியாதை மாநாடு பண்ணார். அந்த மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தரணும்ட்டு தீர்மானம் போட்டார். அப்படியே இருந்தது. 1951 நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாடாளுமன்றத்தில் வைக்கிறார், சப்ஜெக்ட் வைக்கிறார். இந்தியா முழுவதும் இருக்கிற பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தரணும்ட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி எதிர்கட்சியில் சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த சட்டத்தை தோக்கடிச்சாங்க. சட்டத்தையே உருவாக்கின அம்பேத்கர் அவர்கள் மனம் வெதும்பி நாம ஒரு சட்டத்தை எடுத்து வந்தா நம்ம நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கூட நீங்க தோக்கடிச்சிருவீங்க அந்த சட்டத்தை, எதிர்காலத்தில் ஒரு தலைவன் உருவாகுவான், இந்த சட்டத்தை நிச்சயமாக அமல்படுத்தி நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேறும் என்று அன்னைக்கு சொன்னார். 29 பெரியார் தீர்மானம் போட்டார். 51 அம்பேத்கர் சட்டமாக்கணும் பார்த்தார், முடியல. 89 திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு இறந்த நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றைக்கு இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமாக்கி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு சம உரிமை தந்த தலைவர் கலைஞர். மற்ற மாநிலங்கள் அது நடைபெறல. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன உச்ச நீதிமன்றத்தில்
அந்த சட்டம் செல்லுபடியும் ஆகும். இந்தியா முழுவதும் அந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு உத்தரவு போட்டு இப்போதான் இந்தியா முழுவதும் இந்த சட்டமே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, கலைஞர் தொடக்கப்பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. சட்டப்படாது, நீ தொடக்கப்பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் பெண்களாக தான் இருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் கலைஞர் 33% எடுத்து வந்தார். இப்போ நம்ம தலைவர் 50% வாங்கிட்டாரு. இலவச கேஸ் அடுப்பு கொடுக்கணும், நான் வருதா? தமிழ்நாடு முழுவதும் அந்த பெண்கள்லாம் அடுப்பு ஊதக்கூடாது, சிரமப்படக்கூடாது, இதனால ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் கேஸும் அடுப்பும் இலவசமாக தந்த தலைவர் கலைஞர். தமிழ்நாடு 89 முன்னெல்லாம் பிறக்கிற குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. டாக்டர் அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணாரு, குழந்தை எதுக்கு இறந்து போகுது பிறக்கிற போது, அம்மா சரியான சாப்பாடு ஆகாரம் இல்லாதனால, சத்துவான உணவு இல்லாதனால இறந்து போயிடுறாங்க. அதனால தலைவர் என்ன பண்ணாரு, மாசம் 300 ரூபாய் 6 மாசத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி 89 இந்தியாவிலே முதல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை 300 ரூபாய் என்று அறிவித்த தலைவர் கலைஞர். அது 1000 ஆச்சு, 2000 ஆச்சு, 3000 ஆச்சு, 5000 ஆச்சு, இன்னைக்கு 18000. ஆட்சி மாறலாம், ஆனா கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை யாரும் எடுக்க முடியல. அதுதான் இந்த சட்டத்தில் திருத்தமுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தலைவர் இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் பண்ணார். அவருக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும், அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலையும் ஆம்பளை கூட நிறைய பேர் கோச்சுவாங்க. மொத்த திட்டமும் பெண்களுக்கு தான். 1,17,00,000 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குற ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு அதிமுகலாம் இந்த ஆட்சியில் என்ன பண்ணுச்சுங்கன்றான். 1,17,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் தர்றாரு தலைவர். இதோட சில பேருக்கு அந்த தொகை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குதா? வராதால சொல்லுங்க. ஒரு 20%, 5% வரல. பயப்படாது, இன்னும் 2 மாசத்துல அந்த விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை வழங்க போகிற தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை இனி பெண்கள்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்யலாம்னு உத்தரவு போட்டார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 54,34,000 பேர் நேற்று கணக்கு வரலையும் ஒரு நாளைக்கு பயணம் பண்றாங்க. இப்போ குன்றத்தூர்ல இருந்து ஒரு அம்மா வேலைக்கு தாம்பரத்துக்கு வரான்னு வச்சுக்க, 20 ரூபா 25 ரூபான்னு நினைக்கிறேன். போறதுக்கு 20 ரூபா, 5 ரூபான்னு வச்சுக்க. வரத்துக்கு 5, போறதுக்கு 5, 30 ரூபா ஆகுது. அப்ப இந்த கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை போறான்னு வச்சுக்க, அப்ப மாசத்துக்கு 900 ரூபாய் மிச்சம். அப்ப அந்த குடும்ப வளர்ச்சி வருமா வராதா? இலவசமா போறதில்லை திட்டம், அந்த குடும்ப வளர்ச்சி பெறுத, அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்பதை நீங்களா மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, அரசு பணிகளில் அது கூட 30% தான். நீங்கள் 100 பேர் அரசு துறையில் எடுக்கிறாங்கன்னா 30 பேருக்கு தான் வேலை கொடுக்கும் சட்டம். அதை மாற்றி 100%க்கு 40%, 100 பேர் எடுத்தா 40 பெண்களை நியமனம் சொல்லிட்டு உத்தரவு போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது. காவல்துறையில முதல் பெண்களை நியமனம் செய்தது திமுக. நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறையில் பெண்களை போட்டு நினைச்சிருப்பீங்க. முதல்ல காவல்துறையில பெண்களை போலீஸ்காரர் ஆக்குது கலைஞர் தான், ஞாபகம் வச்சுக்க. இப்ப கோயில தர்மகதா போடுறோம்ல, அது கூட ஆம்பளை தான் போடுவாங்க, பெண்களை போட மாட்டாங்க. இப்ப 5 பேர் நியமனம் பண்றாங்கன்னா அதுல ஒரு தாழ்த்தப்பட்டவர் நிச்சயமா இருக்கணும், ஒரு பெண்கள் நிச்சயமா இருக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அரசு நம்முடைய அரசு என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அரசு துறையில வேலை பார்க்குற அரசு பணியாளர் இருக்காங்கல்ல, அதுக்கு முன்ன பேரு கால விடுமுறை எவ்வளவு நாள் டாக்டர்மா 9 மாசம் ரைட்டா? அரசு துறையில் யார் இருக்கு வேலை பார்க்குறது? ஒருத்தர் கூட இல்லை.
கர்ப்பம் ஆகினாங்கன்னா 9 மாதம் தான் லீவு. அதை 1 வருடமாக நீடித்து தந்திருக்கிற ஆட்சி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்துடக்கூடாது. பட்டா கொடுக்குறோம்ல, பட்டா இலவச பட்டாலாம் கொடுக்குறோம்ல, அதை விட நீங்க ஆம்பளை கிட்ட கொடுத்தா போகும்போது அடகு வைத்து போடுவாங்க. அதை இனிமேல் ஆண்கள் பேர்ல கொடுக்கக்கூடாது, பெண்கள் பேர்ல தான் கொடுக்கணும் சட்டம் போட்டு பெண்கள் பேர்ல பட்டா தருகிற ஆட்சி. வெளி மாவட்டங்கள்ல இருந்து இப்ப நம்ம ஊர்ல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பெண்கள் வேலைக்கு வராங்க. தங்கறதுக்கு வசதி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வீட்டில் போய் தங்கினா கூட 10,000 ரூபாய் கேட்கலாம் இல்லையா? அப்பேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பை கருதி தோழி இல்லம், நீங்க உரகடத்துக்கு போய் பாருங்க, உரகடத்துல போய் பாருங்க, 19,000 வீடு ஒரே இடத்துல கட்டி உரகடத்துல ஒரு ஊரே வந்துச்சு. 19,000 பெண்கள் அந்த விடுதலை தங்கி இருக்கிறாங்க. நம்ம கூடவஞ்சேரி ஆரம்பிச்சிருக்கிறோம், சித்திரப்பாக்கத்தை தாமரத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற யாரும் எந்த நிலையில் இருந்தவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வை லட்சியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதனால ஏதோ கூட்டத்துக்கு வந்து நிறைய செய்தி இருக்குது. நீங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வந்தீங்க? நிறைய பேர் இன்னொரு சொல்ற கேட்டுங்க. ஒரே செய்தி கொடுத்தோம், இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வாங்கினீங்கல்ல, கடன் கொடுக்குறோம்ல, போன அதிமுக ஆட்சியில் உங்களை யாரும் வச்சானா? பேங்குக்கு போனால் திருப்பி அனுப்பிச்சுமா? சூழல் நிதி கிடையாது, அதுக்கு நிதி ஒதுக்கீடே கிடையாது. பேங்க்ல திருப்பி அனுப்புவோம். நம்ம ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல கொஞ்சம் இருப்பா, இந்த ஆட்சி வந்த 4 வருஷத்துல 17,33,696 குழுக்களுக்கு 1,05,000 கோடி 1,05,000 கோடி கடன் வழங்கி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை மறந்துட முடியாது. இந்த நடப்பு ஆண்டில் இப்போ 35,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 3,96,397 குழுக்களுக்கு 31,316 கோடி மீதி படியா இப்போ இதை கொடுத்துருவாங்க. நம்ம செங்கற்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருஷத்துல 33,920 குழுக்களுக்கு 1,811 கோடி ரூபாய் கடன் உதவி வாங்கிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் மட்டும் கடன் கொடுத்துருக்கிறோம். இது இந்த வருஷம் 24-25 நிதி இலக்கு என்னன்னா 1,181 கோடி வங்கி கடன் வழங்கப்பட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 13,372 மகளிர் குழுக்களுக்கு 1,054 கோடியே 91 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கியிருக்கிறோம். மகளிர் குழு வாங்கின கடன் தள்ளுபடி சொன்னார், நான் வருதா வந்தாரு, தள்ளுபடி பண்ணாரா இல்லையா? எவ்வளவு தெரியுமா தள்ளுபடி பண்ணாரு? 2,756 கோடி ரூபாயை ஒரே உத்தரவில் தள்ளுபடி செய்த ஆட்சி திமுக ஆட்சி. இதுல நம்ம மாவட்டத்தில் மட்டும் 1,109 மகளிர் சுய குழு வாங்கிய கடன்கள் 29 கோடியே 41 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி. இதுல நம்ம மாவட்டத்தில் மட்டும் பயன்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 12,486 மகளிர் பயன்படுத்திருக்கிறாங்க. 5,000 கீழே இருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கி அடகு வச்சிருந்தா நீங்க பணம் கட்டத்தால நாங்க திருப்பி கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? அதுல தமிழ்நாடு முழுவதும் 14,52,000 ஏழை எளிய மக்களுக்கு 5,013 கோடி ரூபாயை பேங்குக்கு பணம் கொடுத்து அந்த நகையெல்லாம் பணம் இல்லாமல் திருப்பி தந்த அரசு திமுக ஆட்சி. நம்ம செங்கற்பட்டு மாவட்டத்தை மட்டும் 74 கோடி 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் தள்ளுபடி பண்ணி 15,584 ஏழைகளுக்கு பணமே இல்லாமல் அந்த நகைகளை எல்லாம் திருப்பி தந்த தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்களாம் மறந்துவிட்டு இவ்வளவு செய்தி சொல்லியிருக்கிறேன். இந்த காதை வாங்கி இந்த காதை விட்டு போயிட்டாங்க. மனசுல நல்ல செய்தி கட்சிலாம் சிலர்லாம் ஆரம்பிச்சிருக்கிறான். நம்ம வீட்டில் கூட 2 பேர் ஒருத்தர் ரசிகராக இருப்பான்.
சோறு போடாத. திமுக ரசிகராயிரு, ஆனா கட்சியில சொல்லு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப 2026 தேர்தல் இருப்பது தலைவர் 200 தொகுதியில ஜெயிக்கணும்னு நமக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கிறார். ஜெயிக்க போறோம். நேற்று கூட செங்கல்பட்டில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு முந்தானம் தான் தெரியும். மொத்த பேர் வந்துட்டான் ஊர்ல இருப்பாங்க. தலைவர் போவே முடியல. திருக்கழிக்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பேர், செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர். அங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அது இல்லாம நலத்திட்ட உதவியில ஒரு 70,000 பேர் பார்த்தாரு. ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அது காரணம் அவர் செய்யற திட்டங்கள் தான். அதனால 2026 மீண்டும் திமுக ஆட்சி வரணும், நான் அமைச்சரா வரணும், ராஜா எம்எல்ஏ வரலாம் கிடையாது. இந்த ஆட்சி வந்தாதான் ஏழை மக்கள் வாழ முடியும். கீழ்மன்றத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சொன்னா திமுக ஆட்சி வரும். அதுக்குதான் நாங்க பேசிக்கிறோம். ஆனால் வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கிற இந்த அரசுக்கு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு ஒரு அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்.